ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம இயற்கை முறையில் நம்ம ரத்தத்தை சுத்தம் செய்வது எப்படி, அதை பற்றி தான் ஃபர்ஸ்ட் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களாக இருப்பீங்கன்னா, அப்போ உங்கள் ரத்தத்தை முதலில் நீங்கள் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம். நமது ரத்தம் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரத்தம் நம் உடலில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கின்றது என்பது அனைவருமே அறிந்தது. எனவே இரத்த ஆரோக்கியத்திற்கு நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ரத்தம் சுத்தமாக இருந்தால்தான் நாம் நோய்களின்றி வாழ முடியும். ரத்தத்தை நாம் இயற்கை முறையில் நாம் சுத்தம் செய்யலாம். இயற்கையில் கிடைக்கும் காய்கறிகள், பழங்கள், கீரைகளை பயன்படுத்தி ரத்தத்தை நம்ம சுத்தப்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எந்தெந்த பழங்கள், என்னென்ன காய்கறிகள், என்னென்ன கீரைகளை நீங்கள் எடுத்துக்கிறது மூலிமா நம்மளுடைய ரத்தம் இயற்கையான முறையில் நம்ம சுத்திகரிக்க செய்யலாம். அதை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது மூலம் நீங்களும் நம்மளுடைய ஹெல்த் இன்ஃபோ தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய ரத்தத்தை சுத்தம் செய்ய நீங்கள் பீட்ரூட்டை உங்கள் உணவில் எடுத்துக்கலாம். பீட்ரூட்டை வாரம் நீங்கள் ஒரு முறை நம் உணவில் நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். பீட்ரூட்டில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, மெக்னீசியம், இரும்பு சத்து, ஃபோலேட், நார் சத்து இருக்கின்றன. மேலும் இதில் உள்ள நிறமியானது மிக மிக முக்கியம். கல்லீரல் செயல்பாட்டை பீட்ரூட் ஊக்குவிக்கின்றது. இயற்கையான முறையில் இரத்தத்தினை சுத்திகரிக்கவும் உதவுகிறது. மேலும் இரத்தமானது உடலில் சீராக ஓட உதவுகிறது. இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்திக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பீட்ரூட்டினை நீங்கள் தோல் சீவி மிக்சியில் அரைத்து ஜூஸ் செய்து கூட நீங்கள் தினசரி நீங்கள் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முட்டைகோஸை உங்கள் உணவில் நீங்கள் எடுத்துக்கலாம். முட்டைகோஸ் இரத்தத்தை சுத்திகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. பருப்பு வகைகள் சேர்த்து முட்டைகோஸை நீங்கள் கூட்டு செய்து நீங்கள் சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. பச்சையாகவுமே இந்த நீங்கள் முட்டைகோஸை நீங்கள் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூண்டு, அதாவது பூண்டு இரத்தத்தை சுத்திகரிக்க உதவுகிறது. மேலும் உடலுக்கு மருந்தாகவும் செயல்படுகிறது இந்த பூண்டு. பூண்டை நீங்கள் தினசரி உணவில் நீங்கள் கட்டாயம் சேர்த்துக்கொள்வது மிகவும் அவசியம். நெக்ஸ்ட் உங்கள் ரத்தத்தை சுத்தம் செய்ய நீங்கள் கேரட்டை உணவில் எடுத்துக்கலாம். பீட்ரூட்டுக்கு அடுத்து இரத்தத்தினை சுத்திகரிக்க செய்வதில் அதிக பங்கு வகிப்பது இந்த கேரட் தான். தினசரி உணவில் நீங்கள் சேர்த்துக்கொள்வது உங்கள் உடலுக்கு முடி வளர்ச்சிக்கும் சரி, நோய் எதிர்ப்பு சக்திக்கும் சரி இந்த கேரட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேரட்டினை நீங்கள் தினசரி நீங்கள் ஜூஸ் செய்து நீங்கள் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தா நெல்லிக்காய், அதாவது நெல்லிக்காயில் அதிக இரும்பு சத்து உள்ளது. ரத்தத்தை வலுப்படுத்துகிறது. எனவே நெல்லிக்காயினை நீங்கள் அடிக்கடி சாப்பிடுவது உங்கள் உடலுக்கு ரொம்பவே நல்லது. ரத்தத்தினை சுத்தம் செய்ய இயற்கையான உணவுகளை இந்த நெல்லிக்காயை நீங்கள் உணவில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், அதாவது ஆப்பிளை சாப்பிடுவதால் ரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது. ஆப்பிளை தினசரி நீங்கள் ஜூஸ் செய்து கூட நீங்கள் சாப்பிடுவது மிகவும் நல்லது. ஆப்பிளை நீங்கள் தோல் சீவாமல் தோலுடன் சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. ஆப்பிள் தோல் மீது மெழுகு பூசி இருந்தால் தோலினை சாப்பிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாவல் பழம். நாவல் பழத்தில் அதிக இரும்பு சத்து உள்ளதால் நாவல் பழம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் கட்டாயம் அடிக்கடி சாப்பிட வேண்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை, அதாவது முருங்கைக்கீரையில் அதிக இரும்பு சத்து இருப்பதால் ஹீமோகுளோபினை அதிகரிக்க செய்கிறது. தினசரி உணவில் நீங்கள் கட்டாயம் முருங்கைக்கீரையை நீங்கள் சேர்த்துக்கொள்வது ரொம்பவே அவசியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேப்பிலை இலை, அதாவது வேப்பிலையினை சிறிதளவு நீங்கள் தினசரி நீங்கள் சாப்பிடுவது ரத்தமானது ரொம்ப சுத்தமாக இருக்கும். வேப்பிலையினை அரைத்து சிறு சிறு உருண்டையாகவும் நீங்கள் சாப்பிட்டு வரலாம். தினசரி சாப்பிட முடியவில்லை என்றாலுமே நீங்கள் மாதம் ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட வேண்டும். ரத்தத்தில் உள்ள கிருமிகள் அழிக்கப்படும். ரத்தமானது ரொம்ப சுத்தமாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதினா இலை, அதாவது புதினாவை நீங்கள் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை நீங்கள் வடிகட்டி நீங்கள் குடித்து வர வேண்டும். அவ்வாறு குடிக்கும்போது புதினா ரத்தத்தை உடனே புத்துணர்ச்சி அடைய செய்யும். அது மட்டும் இல்லாமல் புதினா கீரைகளை நீங்கள் உணவில் நீங்கள் எடுத்து வரலாம். கீழாநெல்லியானது ரத்தத்தில் உள்ள தேவையற்ற கழிவுகளை அகற்றுகிறது. இதனால் ரத்தமானது சுத்தம் செய்யப்படுகிறது. மாதம் ஒரு முறையாவது இந்த கீழாநெல்லியினை உங்கள் உணவில் எடுத்துக்கொள்வது ரொம்பவே அவசியம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பால் மற்றும் மஞ்சள் பொருட்கள். தினசரி நீங்கள் பாலை கொதிக்க வைத்து 3 சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்து இரவில் உறங்க செல்லும் முன் ஒரு டம்ளர் நீங்கள் குடித்து வர வேண்டும். மஞ்சள் கிருமி நாசினி பொருள் என்பதால் பாலுடன் சேர்த்து ரத்தத்தை தூய்மை செய்கிறது. மேற்கூறிய அனைத்துமே நீங்கள் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்துக்கொள்வது உடலுக்கு ரொம்பவும் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்மளுடைய ஹெல்த் டிப்ஸ் 24 தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.